கால் பாதங்களும் உங்களோட கைகளும் அடிக்கடி மரத்து போகிற மாதிரி ஆகுதா? அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அதாவது உங்கள் கால் பாதங்களும் ஆகட்டும், உங்களோட கைகளாகட்டும், திடீர்னு மரத்து போன மாதிரி ஆகிடுது. வச்சு படுத்தோம் மரத்து போச்சு, சும்மா வச்சுருந்தோம் அல்லது ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மரத்து போச்சு, இந்த மாதிரி சில ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி சில நேரங்களோ அல்லது எப்பவுமே கால் பாதங்கள் மரமரப்பாவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ்வலாக என்ன திங்க் பண்ணுவோம்? பிளட் சர்க்குலேஷன் சட்டுன்னு இல்லாத நிலை அப்படின்றதுனால அது மரத்து போகிற மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதை தாண்டி ஏன் அதை அடிக்கடி சொல்லணும்? ஏன் அடிக்கடி அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுக்கணும்? பாடி ஏதாவது நமக்கு இண்டிகேட் பண்ண விரும்புதா? முழுசாக இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது இந்த மரத்து போகிற விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களோட 2 உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லப்படுது. முதல் விஷயம் உங்களோட பெரிகார்டியம், இரண்டாவது விஷயம் உங்களோட பித்தப்பை கல்லீரல். ஸோ இந்த உறுப்புகள் பாதிச்சிட்ருக்கு அல்லது பாதிக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த கால் பாதங்களோ கைகளோ மரத்து போகிற மாதிரி ஒரு நிலை. இது நாட் ஓன்லி உங்களோட பாதங்கள் ஆகட்டும், உங்களோட கைகள் ஆகட்டும் மட்டும் இல்லாமல் உடம்புல எந்த பகுதி திடீர்னு மரத்து போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் இதுதான் ரீசனுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணியும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விறுவிறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி நடந்துட்டுருக்குது அப்படின்னா கைகளோ கால்களோ அடிக்கடி, அதாவது பாம்ஸ் வேர்த்து போகிற மாதிரி இருக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், தலை பாரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனை, எரிச்சல், தண்ணி வடிகிறது, தூக்கமின்மை, கண்கள் செவந்துக்கிற மாதிரி இருக்கிறது, கண்கள் மஞ்சள் நிறமாக மாறிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சியாட்டிகா பெயின்னு சொல்லக்கூடிய இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு நிலை இருக்கும். டைஜஷன் சார்ந்த பிரச்சனை இருக்கும், எது கழிக்கிறது, நெஞ்சு கறிக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது, கோபம், அதிகப்படியான கோபம், அளவில்லாத கோபம் வர்றது, சின்ன விஷயத்துக்கு கூட எக்ஸாஜுரேட் பண்ணி கோவப்படுற மாதிரி இருக்கிறது. அப்புறம் சட்டுன்னு உங்களோட டிசிஷன்ஸை நீங்களே மாற்றிட்டே இருப்பீங்க. ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, அரை மணி நேரத்தில் மறுபடியும் மாற்றிடுவீங்க. ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு தெளிவான முடிவில் இருக்க மாட்டீங்க. வேவரி மைண்டுன்னு சொல்லலாம். நிறைய திங்க் பண்ணுவீங்க, ஓவர்லாப்பிங் ஆஃப் தாட்ஸ் இருக்கும், எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக உங்களுக்குள்ளே நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ உங்களோட கால் அண்ட் கை மரமரப்புக்கும் இவ்வளோ விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், உங்களோட பாடி லாங்குவேஜ் அது உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத சிம்டமேட்டிக்காக சொல்லும். அக்குபஞ்சரை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும்.